ஏ லைன் டாப், குர்த்தி இதிலெல்லாம் காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட் ஹைட் 1 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. நெக் வித் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் டீப் 1 இன்ச்சும் ஃப்ரண்ட் டீப் 3 இன்ச்சும் மார்க் பண்ணி நெக்கில் ரவுண்ட் ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் சின்ன ஓப்பன் கொடுக்கணும், அப்போ தான் தலை உள்ளர போகும். அதுக்கு கேன்வாஸ் எடுத்து 1/2 இன்ச் வித்தும் 3.5 இன்ச் லென்த்தும் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. 1 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதோட ராங் சைடில் கேன்வாஸை வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சுற்றி 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 1/2 இன்ச் கிளாத்தை ஃபோல்டு பண்ணி சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆஃபாக ஃபோல்டு பண்ணி நாச் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்வாஸ் பக்கத்துலேயே ஃபேப்ரிக் மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். கேன்வாஸில் ஸ்டிச் பண்ணிடாதீங்க. 1/4 இன்ச்சை விட்டுட்டு சென்டரில் இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கங்கே கட் மார்க் போட்டுட்டு ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்டை தனித்தனியாக விரித்து வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. காலரோட டிஸ்டன்ஸை இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 8.25 இன்ச்சஸ் வருது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.